26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம், இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. மரம் வீட்ல வைக்கலாமா வைக்கக்கூடாதா? பொதுவாக ஒரு இல்லத்துக்கு வைக்க வேண்டிய ஒரே மரம் தென்னை மரம் மட்டும்தான். எந்த செடி எந்த மரம் வச்சாலும் நிச்சயமா ஈசானிய பாகத்தில் வைக்கவே கூடாது. ஈசானியத்தில் வளர வளர குடும்பத்துக்கு விருத்தி ஆகாது, குடும்பம் டவுன் ஆகிடும், வீடு டவுன் ஆகிடும். அதில் செல்வ பலம் குறையும், மங்களம் குறையும், ஐஸ்வர்யம் குறையும். வீட்டுக்குள்ள மரம் வளர்க்குறதே வீட்டுக்கே ஆபத்து. வேறு உள்ள போய் வீடையே அந்த கட்டடத்தை பின்னமாக்கிடும். விருட்சங்கிறது வீட்டவே ஒரு ரெண்டா பொழந்துடும். வேறு உள்ள போய் என்ன ஆகும், அந்த கட்டடத்துக்கே ஆபத்தாக தான் முடியும். மண்ணி இலையை எடுத்து அதை கொண்டு போய் சாமிக்கு அர்ச்சனை பண்ணனா அவனுக்கு உடனடியாக தீர்வு. பிரச்சனைக்கு ஒரு கொடுத்து வன்னி இலைக்கு வில்வ இலையை மட்டும் அர்ச்சனை பண்றீங்கல்ல, வன்னி இலையை வச்சு அர்ச்சனை பண்ணி பாருங்க, உங்களுக்கு உடனடியாக ரிசல்ட் உண்டு. உங்களுக்கு இடம், பூமி, வீடு, வாசல், மண் சம்பந்தப்பட்டதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா ஆலமரத்துல தான். ஆலமரம் வச்சு ஆலமரத்தை வச்சுக்கணும். பணங்காசு செல்வம் வரணும்னா நெல்லி மரம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்துன்னு பல்துறை வித்தகரா இருக்கக்கூடிய அம்பல செல்வன் பழனிமுருகன் சார் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறார். நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. வாஸ்துவை பத்தி தொடர்ந்து நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க. வாஸ்து அப்படிங்கிற விஷயத்துல மரத்தை வைக்கலாமா வைக்கக்கூடாதா? அந்த ஒரு கேள்வி இப்ப வரைக்கும் எல்லார்கிட்டயுமே இருக்கு சார். ஈசான மூலையா இருக்கட்டும், இந்த மூலையில வைக்கலாமா, மரத்தை வைக்கலாமா, முதல்ல எந்தெந்த மரத்தை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளை இப்ப வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். முதல்ல மரம் வீட்டுல வைக்கலாமா வைக்கக்கூடாதா சார்? அதை பற்றி நிறைய நானே பேசியிருக்கேன். நம்ம சேனலில் நிறைய பேசியிருக்கிறேன். செடி வைக்கக்கூடாது, தனியாக தான் வைக்கணும், வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது, தனியாக அது காம்பவுண்ட் போட்டு வைக்க நிறைய பேசியிருக்கிறேன். பரவாயில்ல, இருந்தாலும் அதை பற்றி நான் இன்னொரு விளக்கம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பொதுவாக ஒரு இல்லத்துக்கு வைக்க வேண்டிய ஒரே மரம் தென்னை மரம் மட்டும்தான். தென்னம்பிள்ளைன்னு அதுக்கு பேர். தென்னை மரத்தை பார்த்தீங்கன்னா தெற்கு, மேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு இந்த பகுதியில் தான் வைக்கணும். வேறு எந்த பகுதியில் வைக்கக்கூடாது. அது ஒரே ஒரு தென்னை மரம் மட்டும்தான். மற்றபடி வீடுகளை செடி வைக்கலாம். துளசி செடி, ஞாயிறு செடி, மாதுளை செடி இதெல்லாம் வைக்கலாம். எந்த செடி எந்த மரம் வச்சாலும் நிச்சயமாக ஈசானிய பாகத்தில் வைக்கவே கூடாது. ஆமாம், ஈசானியத்தில் வளர வளர குடும்பத்துக்கு விருத்தி ஆகாது, குடும்பம் டவுன் ஆகிடும், வீடு டவுன் ஆகிடும். அதில் செல்வ பலம் குறையும், மங்களம் குறையும், ஐஸ்வர்யம் குறையும். அதனால் எந்த காரணம், ஆலயமாக இருந்தாலுமே நான் சொல்லுவேன், கோயிலில் கூட சொல்லுவேன் ஈசானியத்தில் வைக்காதீங்க, ஈசானியத்தில் வைப்பாங்க. நிறைய கோயில்கள் ஈசானியத்தில் மரம் வளர்ந்து கோயிலில் டவுன் ஆகிருக்கு. ஈசானியை பார்த்து தலைவிரிச்சு சொல்லி வில்வ மரம் வச்சுருவாங்க. நிறைய தலைவிரிச்சை ஈசானியத்தை வைப்பாங்க. ஆனால் அது மரம் வளர வளர அந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் குறைஞ்சிருவாங்க. ஆமாம், ஈசானியத்தில் எந்த காரணத்தை கொண்டும் மரம் வைக்கக்கூடாது, எந்த மரமும் வைக்கக்கூடாது. இது ஒன்று. அதே மாதிரி இப்போ வீடை சுற்றி நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இந்த மாதிரி வீட்டை ஒட்டி காம்பவுண்ட் இருந்தால் நீங்கள் வைக்கலாம், இல்லைன்னா தோப்பு அது மாதிரி தான் போகணும். வீட்டுக்குள்ளே எந்த காரணமும் மரமாக. இன்னொன்று, வீட்டுக்குள்ளே மரம் வளர்க்குறதே வீட்டுக்கே ஆபத்து. வேறு உள்ளே போய் வீடையே அந்த கட்டடத்தை பின்னமாக்கிடும். அதெல்லாம் ஆபத்து தானே. விருட்சங்கிறது வீட்டவே ஒரு ரெண்டா பொழந்துடும். வேறு உள்ள போய் என்ன ஆகும், அந்த கட்டடத்துக்கே ஆபத்தாக தான் முடியும். அதனால மரம் வளைக்கிறது தவிர்க்கிறது நல்லது. வீட்டுக்கு புது அறிவியல் ரீதியாக சிந்திச்சு பாருங்க. கட்டடத்தை ரெண்டா பொழந்துடும். வேறு உள்ள போய் வேப்ப மரம் உள்ள போய் கட்டடத்தை ரெண்டா, சின்ன வீடா இடம் இருந்தால் பிரச்சனை இல்லை. அதனால நிழலுக்கு வீட்டுக்கு வாசல் வீதியில் மரம் வைக்கலாம். வீட்டுக்கு வெளியில் வீதியில் மரங்கள் வைக்கலாம். ஆனால் நிழல் தர நல்ல மரங்கள் வைக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அசுர மரம், தேவ மரம், மனுஷ மரம்னு சொல்லிட்டு மரங்கள்லேயே இப்படி இருக்குது 3 வகை. ஆமா, ஏதாவது அசுர மரம், தேவ, அதை பற்றி சொல்லுங்க. ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி? இல்லை சார், நீங்கள் சொல்லி எனக்கு இது புதுசாக இருக்குது சார். மரத்தில் அசுர மரம், தேவ மரம்ன்றதுல இப்போதான் நான் கேள்விப்படுறேன். வகைகள் இருக்குன்றது தெரியும், ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த மாதிரி இருக்குன்னு. அதாவது தெய்வீக மரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேங்கை, கருங்காலி, ஏரலிஞ்சல் இதெல்லாம் தெய்வீக மரம். புரியுதுங்களா? அரச மரம் இதெல்லாம் தெய்வீக மரங்கள். இதெல்லாம் இறைவனுடைய இது, அதாவது இறை சக்தி உள்ளவர்களும் இறைவன் இருக்கக்கூடிய தெய்வீக மரங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தும், நிறைய
ஒரு அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா நிறைய ஐஸ்வர்யங்களையும் நிறைய சக்திகளையும் தன்னிறைய கொண்ட மரங்கள் எல்லாம் தெய்வீக மரம். நிறைய விருட்சம் இருக்குது தெய்வீக மரங்கள். மனுஷ மரம் அப்படின்னு வரும்பொழுது மனிதர்கள் மரத்தில் வரும் பார்த்தீங்கன்னா தென்னை மரம், தென்னம்பிள்ளை, தென்னை மரம், இதெல்லாம் மனுஷ மரமாக வரும். தென்னை மரம், மாமரம், எல்லா தலைமையும் சில விருட்சம் தனித்தனியாக இருக்கும். தென்னை மரம், மாமரம், பலாமரம், இதெல்லாம் மனுஷங்க மரமாக வரும். சரிங்களா? அசுர மரம் இருக்கு. இந்த அசுர மரம் தான் ரொம்ப டேஞ்சர். அசுரன்னா யாரு? இறைவன் கெட்ட ராட்சச மரம் தானே. முருங்கை மரம், முருங்கை மரம், அசுர மரம். என்ன சார்? ஆமா, புங்க மரம் அசுர மரம், மூங்கில் மரம் அசுர மரம். எப்படி அசுர மரம் சொல்றீங்க கேட்டீங்கன்னா, அந்த முருங்கை மரத்தை நீங்க ஒரு பக்கம் வெட்டிட்டீங்கன்னு வைங்களேன், அப்படி பல பக்கம் துளுத்து வரும். ஒரு அசுரனை வந்து வெட்டிட்டா அவன் ரத்தமெல்லாம் அசுரனை உருவாவான்னு சொல்லுவாங்கல்ல. அவனுடைய ரத்தங்கள் எல்லாம் 1000 அசுரனை உருவாவாங்கல்ல. அதே மாதிரி புங்க மரத்தை வெட்டுங்க, அதுவும் 1000 வரும். மூங்கில் மரத்தை வெட்டுங்க, அதுவும் 1000 வரும். இதெல்லாம் வந்து அசுர மரம். இந்த அசுர மரங்கள்லாம் வைக்கக்கூடாது. ஆனால் வீட்டுக்கு வீடு முருங்கை மரம் வச்சிருப்பாங்க, வாசல்லே இருக்கும். நீங்கள் நல்லா பாருங்களேன், முருங்கை மரம் வச்சிருக்க வீட்டில் மேக்சிமம் விருத்தி இருக்காது. முருங்கை காய்க்கும், முருங்கை கீரை இருக்கு. அவன் வீடு விருத்தியாக இருக்கான்னு பாருங்க, விருத்திக்கு வராது. நான் வைக்கக்கூடாதுமா, ஆனால் முருங்கை வைப்பாங்க. நம்ம ஒன்று அது விதி, என்ன பண்ணுறது அது? ஏன்னா முருங்கையில் வந்து வேதாள முருங்கையில் குடியிருக்கும், முருங்கை மரத்தில் குடியிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இந்த அசுரர்கள் மரம் பூராமே அசுரத்தன்மை கொண்டது, எதிர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடிய. இதை வைக்கவே கூடாது. இப்போ மனுஷ மரம், தேவ மரம், இது 2 வைக்கலாம். அசுர மரம் வைக்கக்கூடாது. ஆனால் புங்க மரம் தான் நிழல் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு நல்லா வெயில்கள் நிறைய புங்க மரம் தான் அங்கங்கே வச்சுருப்பாங்க. அதில் தான் போய் நல்லா போய் நிறைய பேர் போய் நிழலில் இருப்பாங்க. அப்போ நிழலில் இருக்கும் பொழுது என்ன கேட்டிங்கன்னா, அந்த உச்சி பொழுது சாயிற பொழுது, இந்த வயசுக்கு வந்த பிள்ளைங்க இதெல்லாம் அந்த பக்கமெல்லாம் கிராஸ் பண்ணும் பொழுது அதில் துருதேவதைகள் இருந்துச்சுன்னா அவங்களோட தொடர்பு ஏற்படுத்தும். அதனால தான் இந்த மரங்களுக்கு விருட்சங்கள் கீழே சில இதுக்கு போகணும், சில இதுக்கு போகக்கூடாதுலாம் சொல்கிறது. அப்போது இந்த விருட்சங்களில் வந்து இத்தனை வகை இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து பஞ்சபூத விருட்சம் இருக்குது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூத விருட்சத்தை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கிறேன், இருந்தாலும் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஆகாய மார்க்க உள்ள தத்துவத்திற்கு அரச மரம், காற்று உள்ள தத்துவத்துக்கு வாத நாராயண மரம். வாத நாராயண மரம் மரம் இது காற்று தத்துவம். மன்னி மரம் வந்து அக்னி தத்துவம். நீர் வந்து நெல்லி மரம், பெருநெல்லிக்காய் இருக்குல்ல, நெல்லி மரம் வந்து நீர் தத்துவம். ஆலமரம் மண் தத்துவம். இது பஞ்சபூத மரம். பஞ்சபூத ஸ்தலங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், பஞ்சபூதங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதில் மரங்கள் பஞ்சபூத விருட்சம்னு இதுக்கு பேர். இப்போ இந்த பஞ்சபூத விருட்சத்தை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைம்மா, எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து வியாபார வணிகம் நல்லபடியாக இருக்குன்னா வாதநாராயண மரத்தில் தான் நீங்கள் பொட்டி செஞ்சு வச்சுருக்கணும். காற்று ஸ்பீடாக போகும். வாதநாராயண மரம், ஆமாம், அந்த அந்த ரேக்கு அது சீக்கிரம் இதாயிரம் மாற்றிக்கலாம். வாதநாராயண மரம், சரிங்களா? உங்களுக்கு இடம், பூமி, வீடு, வாசல், மண் சம்மந்தப்பட்டதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா ஆலமரத்தில் தான். ஆலமரம் வச்சு ஆலமரத்தை வச்சுக்கணும். பணங்காசு செல்வம் வரணும்னா நெல்லி மரம், சரிங்களா? அக்னி மரம், வன்னி மரம் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி ரொம்ப சத்துருக்கள், எதிரிகள் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, கோர்ட்டு, கேஸு, வில்லங்க விவகாரங்கள் இந்த மாதிரிலாம் எதிர்மறைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நிவர்த்தி பண்ணணும்னா வன்னி மரம், இதை நீங்கள் பயன்படுத்தணும். அப்போ வன்னி, அதனால தான் சொல்லுவாங்க வன்னி இலையால் சாமிக்கு அர்ச்சனை பண்ணணும். இப்போ ஒருத்தர் கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, கோர்ட்டு, கேஸு, வில்லங்க விவகாரங்கள் அப்படி நிறைய ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுங்களேன், வன்னி இலையை எடுத்து அதை கொண்டு போய் சாமிக்கு அர்ச்சனை பண்ணனா அவனுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும். பிரச்சனைக்கு ஒரே தீர்வு. வன்னி இலைக்கு, வில்வ இலையை மட்டும் அர்ச்சனை பண்ணுறீங்கல்ல, வன்னி இலையை வச்சு அர்ச்சனை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உடனடியாக ரிசல்ட் உண்டு. அது மாதிரி வீடு வாசல் மண்மனை யோகம் வேணும் அப்படின்னா ஆலமர இலையை எடுத்து ஆலை இலையை கட்டி நீங்கள் விநாயகருக்கு போடலாம், எந்த தெய்வத்துக்கு போடலாம். அதுவும் அங்காரனுக்கு போட்டால் ரொம்ப விசேஷம். ஏன்னா ஆலை இலையில் நீ தீபம் போட்டாலும் பூமி சம்மந்தப்பட்டது உடனே தீர்வாகும், வீடு வாசல் கிடைக்கும். ஆலமரத்தோட இலையில புதுசா இருக்குது. வெத்தலை இலை போடுறீங்களா? வெத்தலை மாலை, அது மட்டும், அதை மட்டும் போடுறீங்க, ஆலை இலை போடக்கூடாது என்ன இருக்கு? இல்ல சார், நிறைய படிக்கிறோம், ஆனா நான் எனக்கு கேள்விப்படல. ஏமா யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை என்ன சொல்லிருக்காரு
திருமூலர். யாவருக்குமா இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமா உண்ணும் ஒரு கைப்பிடி, யாவருக்குமா பேசும்போது ஒரு இன்னுரைதானே. அப்படின்னா பச்சிலை எனக்கு இந்த அவர் வந்து எனக்கு இந்த இலையை தான் சொல்லியிருக்காரு. எந்த இலையை இறைவனுக்கு சமன் பத்திரம்னு அதுக்கு பேரு. இலைக்கு இன்னொரு பேர் பத்திரம், டாக்குமெண்ட்டுக்கு பேரு பத்திரம், நம்ம பாதுகாப்பு பெட்டியை வைக்கிறதுக்கு பேரு பத்திரம், இலைக்கு பேர் பத்திரம். ஏன் பத்திரம்? முக்கியமான விஷயம் பாது, புரியுதாமா? அப்ப வில்வ இலையை வச்சுதான் அர்ச்சனை பண்ணும், துளசி இலையை வச்சுல எல்லா இலைகளையும் வச்சு எல்லா இறைவனையும் பூஜிக்கலாம். இறைவனுக்கு பத்திரம், எந்த பத்திரத்தை எடுத்து நீங்க பூஜை பண்ணீங்களோ அதனுடைய பலன் உங்களுக்கு உண்டு. புரியுதுங்களா? அப்ப உங்களுக்கு மண் தத்துவம் வேணும்னா ஆலை இலை. இப்ப இசையில நீங்க நல்ல டெவலப்பர்ஸ் பாடகர் ஆகணும், மியூசிக்ல வரணும்னு வச்சுங்கன்னா பலா இலை. உண்மைமா ஒருத்தர் நாதஸ்வரம் வாசிக்க சரியா குடும்பத்துல சார் அவர் நாதஸ்வரம் சார் பலா இல்லை பூஜை பண்ணுறா சரியா போகும் பலா மரம். ஏன்னா பலா தான் வந்து இசை கருவி. இந்த பலா நல்லா பாடகர் ஆகிட்டான். பலா இலைக்கு அவ்வளோ சக்தி உண்டு. புரியுங்களா? இன்னும் சொல்ல போனால் பழங்களிலே மரங்கள் பழங்கள் இருக்குல்ல, காய்கறி கனி, கனிகளிலே உச்சக்கட்ட கனி எது சொல்லுங்க பாருங்க. முக்கனி சொல்லுவாங்க. அது மா, பலா, வாழை. அது சுவை உள்ளது. கனிகளிலேயே ஞானக்கனி எது சொல்லுங்க? கனிகளிலேயே ஞானக்கனி, அழுகாத கனி, புழு வைக்காத கனி, பூச்சி வைக்காத கனி ஒரு கனி இருக்கு. சொல்ல வரீங்க, நானும் பார்த்துட்டே இருக்கேன் சார். ஆனா அதுக்கு டெஃபினிஷன் சொல்றீங்க, என்ன கனி சார் அது? சொல்லுமா ஒரு கனி. அதுதான் உலகத்திலே ஞானக்கனி. அதுக்கு பேர் ஞானம். அந்த கனியை வந்து எந்த புழுவும் அண்டாது, எந்த பூச்சியும் அண்டாது, அது கெட்டும் போகாது. எத்தனை லட்சம் வருஷம் ஆனாலும் அந்த கனி. அப்படி ஒரு பழம் இருக்கு. அந்த கனி என்ன கேட்டீங்கன்னா புளியம்பழம். புளியம்பழம், புளி இருக்குல்ல, ஆமா சார். இந்த புளி காயா இருக்கும்போது சதையோட ஒட்டி இருக்கும். பழுத்த உடனே கூடு தனியாவும் உள்ள பழம் தனியாவும். ஏன் அப்படின்னா ஞானக்கனி. நாம் பக்குவப்பட்டவுடன் உயிர், உடல், ஆன்மான்னு சொல்லி நம்ம இன்னைக்கு இந்த உடலோட பின்னி பிணைஞ்சிருக்கிறோம். ஆனால் அந்த உடல் அழியக்கூடியது, உள்ள இருக்கிற ஆன்மா அழியாதது. அப்ப அந்த உயிர் அதுக்குள்ளதான் இருக்கு பார்த்தீங்களா? அப்போ இந்த புளியங்கனி பற்று அறுக்கும் பொழுது இந்த உடல் வேறாகும், ஆன்மா வேற தனித்தனியா இருக்கும். கூடு மாதிரி ஆயிரும். இந்த உடல் வந்து ஒன்றும் இல்லடா அப்படின்னு காட்ட. அந்த புளி கெட்டு போகுமா? போகாது. அதில் புழு வைக்குமா? வைக்காது. எத்தனை வருஷம் ஆனாலும் எங்க இருக்காது. அப்போ உயர்வான கனி எது? மற்ற எல்லா கனியும் புழு வச்சிடும். புளியங்கனி தான் ஞானக்கனி. அதுதான் சித்தர்களுடைய கனி. இறைவன் வந்து ஏன் புளியம்பழத்துக்கு மட்டும் அப்படி ஒரு தன்மையை கொடுத்துருக்கான் பாருங்களேன். கூடு வேற, அதுக்குள்ளதான் நரம்பு வேற இருக்கும். புளியம்பழத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலம் தெரியும். நம்ம உடம்புல நரம்பு இருக்குல்ல, மனிதனோட உடற்கூறு தத்துவம் தான் அது புளியங்கனி. அப்ப அந்த ஞானக்கனி புளியங்கனி யோசிச்சு பாருங்களேன். இப்போ உறங்கா புளின்னு சொல்லிட்டு நம்ம நவ திருப்பதியில உறங்கா புளிய மரத்துல ஒரு ஆழ்வார் தவம் பண்ணி இன்னும் அந்த புளி இருக்கு, புளிய மரம் இருக்கு. உறங்கா புளின்னு ஒரு புளிய மரம் இருக்குது. புளிய மரத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு. ஆனா புளிய மரத்துல தான் சார் எப்பயுமே பேய் எல்லாம் இருக்கும். இருக்கு. புளிய மரத்துல பேய் இருக்கும், பனை மரத்துல இருக்கும், முருங்கை மரத்துல இருக்கும். இதெல்லாம் சொல்லுவாங்க புளிய பேய் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. பேய் பிசாது நிறைய மரத்துல இருக்கு. அந்த மரமும் கிடையாது. அது எல்லாரும் மரத்துல மட்டுமா இருக்கு. இறந்து போன ஆன்மா வந்து அடையிற இடம் அது. ஏன் அதுல போய் உட்காருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது சீக்கிரம் தன்னை மோட்சத்துக்கு போகணும், கடை தேரணுன்ற ஒரு ஞானம் அதுக்கு வரணும். அதனால புளிய மரத்துக்கு உட்காரும். எதுல போய் பயணிச்சா சீக்கிரம் நம்ம கடை தேருவோம் அப்படிங்கிறது, அந்த இடத்துக்கு அது போகும். அதுதான் அதனுடைய தன்மை. அப்போ புளியங்கனியினுடைய பவர் ஞானக்கனின்னு பேர். சித்த புருஷர்கள், ஞானிகள், மகான்களுடைய அருளாசி வேணும் அப்படின்னா புளியம்பழத்தை நைவேத்தியமாக வச்சு படைச்சு பாருங்க. சித்தருடைய அருளாசி உடனே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க. எல்லா பலகையும் வைக்கிறீங்கல்ல, எல்லா பழங்களும் வச்சு சாமியை நீங்கள் வழிபாடு பண்ணீங்களே, புளியம்பழத்தை வைங்க. கூடோட புளியங்கனியை வச்சு எந்த சித்தரை நீங்கள் நினைக்கிறீங்க அந்த சித்தரை உடனே உங்களுக்கு வந்து பரிச்சயம் ஆயிடுவார். இது உண்மை. அதுக்கு அவ்வளோ சக்தி உண்டு புளியங்கனிக்கு. எனக்கு குருநா சொல்லிக்காரு, அதை பண்ணி பாடுறா நீ. அப்போ எவ்வளோ விஷயங்கள் நம்ம நாட்டில் இருக்குது. விருட்சங்களை நம்ம எடுக்கும் பொழுது, கனிகளை எடுக்கும் பொழுது அப்போ ஒவ்வொரு இலையும் வச்சு பண்ண அதனுடைய பலன் கிடைக்குது பார்த்தீங்களா? அப்போ நமக்கு என்ன வேணுமோ
அந்த பத்திரத்தை எடுத்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நன்மை உண்டு. இதை இப்போ நம்ம வீடோட நம்ம தொடர்புடுவோம், வாஸ்து வீடோட தொடர்பு கொடுத்தோம். அப்போ தொடர்புபடுத்தும் பொழுது கதவுக்கு ஒரு மரம், ஜன்னலுக்கு ஒரு மரம், நிலைப்படிக்கு ஒரு மரம், வீட்டில் டைனிங் டேபிள் ஒரு மரம், கட்டிலுக்கு ஒரு மரம். கட்டில் எந்த மரத்தை செய்யணும் தெரியுமா உங்களுக்கு? கடம்ப மரத்துல கட்டில் செய்யணும். பொதுவா தேக்குல தானே செய்வாங்க. தேக்கு பூச்செரிக்காத தேக்கு செய்வாங்க. கடம்புல படுத்து உடம்பு அலுப்ப போக்குன்னு விதி. நீ கடம்ப மரத்துல படுத்தீங்கன்னா நம்ம உடம்புல வியாதியே வராது, உடம்பு அலுப்பு அப்படியே போயிடும். கடம்ப மரத்துல கட்டில் செஞ்சு உடம்புனுடைய வலியை போக்குன்னு பழமொழி இருக்கு. கடம்ப மரத்துல கட்டில் செய்யணும். அந்த காலத்துல மரம் பூரா கடம்ப மரத்துல தான் செஞ்சாங்க. இப்போ அது கடம்ப மரத்தை படுத்த நல்லா தூக்கம் வரும், ஆத்மா நல்லா இருக்கும். அஜபா நடனம் அங்கதான் நடக்கும். கடம்ப மரத்துல அஜபா நடனம் நடக்கும். தில்லையம்பாள கூத்தருடைய நடனம் அஜரானம். இப்போ கடம்ப மரத்துக்கு அது சக்தி உண்டு. ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு பலன் உண்டு. அதான் விருட்ச சாஸ்திரம் நமக்கு முதல்ல தெரியும். விருட்ச சாஸ்திரம் செய்யும் பொழுது எந்த மரத்தில் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, அதை நீங்கள் அந்தந்த மரத்தில் நீங்கள் அதை பயன்பாட்டுக்கு நீங்கள் வச்சிங்களானால் உங்கள் குடும்பம் சுபிட்சமாக இருக்கும், மங்களமாக இருக்கும். ஆனால் இப்போ காமனாக எல்லாம் தேக்கூட்டு டீ கூட்டுன்னு சொல்லி வராங்க. எந்த மரம் எல்லாம் பூரா காட்டு மரமாக கொண்டாந்து வந்து அந்தந்த மரத்துடைய தன்மையே மக்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதோடைய பலனும் இப்போ குறைஞ்சிட்டு வருது. அதனால் வீடுகளில் வாயிற்படிக்குள்ள கதவு, ஜன்னல் அதுக்குள்ள மரங்களில் செய்யணும், நிலையை அதுக்குள்ள மரங்களில் செய்யணும். அந்த மரங்கள் கொஞ்சம் கஷ்டம்தான், சிரமம்தான். அதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா சுபிட்சமாக இருக்கும், நல்லா இருக்குங்கிறது தான் நம்ம சாஸ்திரம் சொல்லக்கூடிய, வேதம் சொல்லக்கூடிய உண்மை தத்துவம். கண்டிப்பா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.